நம்ம அவங்களுக்காக தான் போகிறோம், ஃப்ளெக்சிபிள் பண்ணி போகிறோம். அவங்க தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா நான் என்னப்பா பண்ண முடியும் அதுக்கு? அதை வைரலாக்கி காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. எது எப்படியோ அதில் ஒரு நீதி நேர்மை தர்மம் வேணும்ப்பா. நான் திரும்பி சொல்ல வரேன், போன இடங்கள் எந்த இடங்களையுமே நம்ம மேலே தப்பு கிடையாது. சூரியண்ணா கூட சேர்ந்து நான் படம் நடிக்கிற காலங்களும் வரும், ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப சம்மந்தமே இல்லாமல் திருச்சி விடக்கூடாது. நம்ம சொல்கிறது ஒரு பொறுக்கு அது கொடுத்துப்பா. இல்லை அதை வந்து விட்டுருங்களே. அதாவது அதெல்லாம் பொது கருத்துப்பா. இப்போ நம்ம ஒன்றும் இல்லைடா, நம்ம எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பிரைம் மினிஸ்டர்னா நரேந்திர மோடிஜி. ஒரு தமிழ்நாட்டு ஒரு குஜராத்தில் டீ கடை வச்சவர் பிரைம் மினிஸ்டரும் எனக்கு உயிரின்னு வைங்க விட்டா, ஏன்னா அதையும் தப்பாக போட்டு விட்டுருப்பாங்க. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் அவர் ஆரம்பத்து கட்டத்தில் எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்காருன்னு நிறைய பேரே ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அது தப்பு கிடையாது பிரைம் மினிஸ்டர் சொல்கிறது. என்ன ரீசன்னா, ஒரு சமுதாயத்தில் உயர்ந்தவங்கள ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சில இடங்களில் சொல்லுவாங்க. அதை சொன்னதை வந்து தப்பாக போட்டு விட்டுறாங்க. நீங்களே பார்த்தீங்களா, அந்த ஆங்கர் என்னை சொன்னார்ல, நீங்கள் ஏதோ ஒரு நடிகர் பேரை சொல்லி, அந்த நடிகர் பேரை சொல்ல நான் விரும்பல, அவரை நீங்கள் அவேவேன்னு தான் திட்டிங்க. கடைசி அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொய் 1 பொய் 2 பொய் 3 போட்டாங்க. சொல்லாததை சொஞ்சம்னு சொல்கிறாருலப்பா. நீங்கள் அந்த ஆஸ்பெக்டில் இருந்து கொஸ்டின் கேளுங்க. செய்யாததை செஞ்சுட்டு போட்டு விடுறாரு. அந்த மாதிரி தான் எல்லா பேரும் பண்றாங்கப்பா. இல்ல நீங்க ஒரு படத்துக்கு வந்து நான் 30 லட்சம் ரூபாய் வாங்க, அதெல்லாம் ஏன் உரிமை? அதெல்லாம் நான் சொன்னேன். அதுல என்ன தப்பு இருக்கு? 500 1000 ரூபாய் அதாவது எடுத்துக்காட்டுக்கு சொன்னப்பா. ஆரம்பத்து கட்டத்துல நம்ம சொன்னேன் இல்லையா, ஆரம்ப கட்டத்துல நம்மளோட பிரதம மந்திரி வந்து டீ கடை வச்சிருந்தார். இன்னைக்கு பெரிய லெவல் உயரத்துல ரீச் ஆகிறாருன்னு நம்ம சொல்ல வரோம், ஓகேங்களா? அது மாதிரி தான் அவர் சொன்னது யதார்த்த உண்மை.